ஊக்கமாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நம்மை அசைக்க முடியாட்டா, ஒரு தேவ மனுஷனே ஒரு பரிசுத்தவானை அசைக்க முடியாட்டா, அவன் அடுத்தது அசைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள். நீங்கள் கர்த்தரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கர்த்தரையே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறீங்க. கடவுள் உங்கள் முகத்தை வெக்கத்துக்கு விலைக்கு காக்கிறாரு. சாத்தான் பார்க்குறான், உங்கள் முகத்துக்கு வெட்கம் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகளிருந்து வரும். நாம் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது நம்முடைய பிள்ளைகள். நம்மளை அசைக்க முடியாட்டா அடுத்து அசைக்கிறது அவங்க தான். அவங்கள அசைச்சுட்டான்னு சொன்னால் வெட்கம் நம்முடைய முகத்துக்கு, நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி நம்ம தலை குனிய பண்ணிடுவோம்.